அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங் எடுத்த விலாக் தான். காலையில் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் தானே வருவேன், உங்களுக்கு தெரியும்ல. அதே மாதிரி வந்துட்டு வீட்டில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டின்னர் கிடையாது எனக்கு. ஏன்னா நமக்கு யூடியூப் சேலரி வந்துச்சுல்ல, அதில் அப்படியே நான் தாக்கு ட்ரீட் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. எப்பயுமே அவங்க தானே நமக்காக செலவு பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்துட்டு செலவு பண்ணும்போது அது மாதிரி நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் கிளம்புற நேரம்னு பார்த்தி நல்ல மழை வந்துருச்சு. அவங்க வண்டியை தொடச்சிக்கிட்டு இருந்தாங்க. அஃப்ரா குட்டி பாருங்களேன், அவங்க அக்கா பிடிக்கிறா, இருந்தாலும் நகர்ந்து நகர்ந்து போயிட்டுருக்கா. அந்த என்ன சொல்கிறது, 2வது பிள்ளையே வீட்டில் வாழாக தான் இருக்கும். ஒரு வழியாக வண்டியில் ஏறி உட்காந்தாச்சு, எல்லாரையும் அள்ளி போட்டுட்டு நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிற ஹோட்டலுக்கு தான் போக போகிறோம், வேறு எங்கேயும் இல்லை. அஃப்ரீனாத்தாக்கு வந்துட்டு நான்வெஜ் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான்வெஜ் ஹோட்டலுக்கே போகலான்னு சொல்லிட்டு வீட்டு பக்கத்துலேயே அரஃபான்னு நினைக்கிறேன் அந்த ஹோட்டல் நேம், அங்கே தான் வந்திருந்தோம். அஃப்ரா குட்டி பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு வரும்போதே கேட்டுட்டு இருந்தேன், அம்மா ஹோட்டல் போகிறோமா. அவள் பேசும்போது வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். வண்டியில் போகும்போது ரொம்ப வீடியோ எடுக்க முடியாதுல்ல, அதனால் நான் எடுக்கலை. அத்தாவும் மகளும் வந்துட்டு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நானும் அஃப்ரா குட்டியும் இங்கிட்ட உட்காந்துருந்தோம். அவங்கக்கிட்ட அந்த பொறுப்பெல்லாம் என்ன சொல்கிறது கொடுத்துட்டு உட்காந்துருந்தோம். அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. அஃப்ரீனுக்கு வந்துட்டு இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றது அதெல்லாம் கொஞ்சம் இஷ்டமாக இருக்கும். எப்போயாச்சும் நம்ம ஓயாமல் போகிறது இல்லைல்ல, எப்போயாச்சும் போய் சாப்பிட்றது வந்துட்டு நல்லா இஷ்டமாக இருக்கும். அவளுக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா அந்த நூடுல்ஸ் தான். எப்போ போனாலும் அந்த நூடுல்ஸ் தான் வாங்குவாள். இன்றைக்கும் அந்த நூடுல்ஸ் தான் வாங்கினா. மேடம் இந்த கண்ணாடி கிளாஸ் பார்த்த உடனே அம்மா தண்ணி ஊற்றித்தாங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தா. அவளையும் அப்படியே குடிக்க வச்சுட்டு நம்ம பிள்ளைங்களை வந்துட்டு கொஞ்சமாக சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுல அது ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறணும். நான் பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் தம் பிரியாணி ஆர்டர் போட்டுக்கிட்டேன். எப்பயுமே நானே குக் பண்ணி சாப்பிட்றது கொஞ்சம் போர் அடிக்கும்ல, இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அஃப்ரீனம்மா சிக்கன் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. அஃப்ரீனாத்தா நானும் இந்த பார்பிக்யூவும் ஆர்டர் போட்டிருந்தாங்க. அப்படியே எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான். பில் பார்த்திங்கன்னா 650 வந்துச்சு. அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜூஸ் கடைக்கு வந்தாச்சு. அஃப்ரீன் வந்துட்டு அந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் இருக்கும்ல, அதுதான் கேட்டால். அவளுக்காக ஆர்டர் போட்டுட்டு இங்கே உட்காந்துருந்தோம். எனக்கு ரொம்ப நாளாக ஃபலூடா சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு, இன்றைக்கி சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஆர்டர் போட்டாச்சு. அஃப்ரா குட்டி எப்படி குடிக்கிறா பாருங்களேன். உண்மையிலே சொல்கிறேன், இந்த ஈவினிங் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மாஷா அல்லாஹ் சொல்லிக்கிருவோம் என்ன. இங்கே பார்த்திங்கன்னா ஃபலூடா வந்துட்டு அவ்வளோ டெக்கரேட் பண்ணி அழகாக கொடுத்துருந்தாங்க. இதை இப்போ சாப்பிட்றதா எங்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியலை. ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேலே ஐஸ்கிரீம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஃபலூடாவோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 170 ருபீஸு ஒர்த்து தான். அவ்வளோதான். வீட்டுக்கு வந்துட்டு நமாஸ் படிச்சுட்டு அல்லாஹ்வுக்கு தேங்க்ஸ் சொல்லியாச்சு. அவ்வளோதான்.